உங்கள் மனைவி உங்கள் கணவன் துலாம் ராசிக்காரராக இருந்தால் அவர் சொல்வதை கேட்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். பொதுவாகவே துலா ராசிக்காரர்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை எப்பவுமே வழிபட்டு வரணும். சமயபுரம் மாரியம்மனை வழிபட உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். முதல் நல்ல விஷயம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. மிகச்சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு. மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நல்ல திருமண செய்தி ஒன்று கூடி வர போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறது அற்புதமான உண்மை. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களே, சனி பகவானுடைய பெயர்ச்சி திருநள்ளாறு கோயில் பஞ்சாங்கப்படி இந்த 2026 வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது. சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு பயம், ஒரு கிளேசம். 9 கிரகங்களிலே சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு மட்டும் உலகத்தோட அத்துணை பேரும் பயப்படுகிறோம். அந்த சனி பகவான் நமக்கு நல்ல பலன்கள் தர வேண்டுமே என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டுகிறோம். அதுவே முதலிலே துதிக்கிற போதே அந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னேன் அல்லவா, அதை சொல்லிட்டு நீங்க தொடங்குங்க. ஓம் காகத்துவஜாய வித்மகே கட்ககஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது என்ற மந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்க தொடங்குங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உருவாகட்டும். சனி பகவான் இதுவரை கும்ப ராசியிலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுடைய நிறைவு ராசியான மீன ராசிக்குள்ளே இப்பொழுது பிரவேசமாகிறார். இதிலே உலக அளவிலே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போகின்றன. தங்கத்தின் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அமைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது தங்கம் வாங்குவது உசிதம் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். தங்கம் வாங்குவது நல்லது இல்லை. மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், உலக அளவில் விமான விபத்துக்கள் இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். ஆக இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு எல்லாம் எல்லா நன்மைகளையும் வழங்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி உங்களுடைய பலன்களை சொல்ல துவங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் நெஞ்சிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்க தொட்டு கொடுத்தாங்கன்னா தொட்டது துலங்குங்க. இதை வாழ்க்கையில புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் நண்பர்களில் ஒருவர் துலா ராசிக்காரராக இருந்தால் அவரை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். காலபுருஷ தத்துவத்துடைய 7வது ராசி துலா ராசி. துலா ராசிக்காரர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அவர்களை பார்த்துதான் மற்றவங்க கத்துக்கிடணும். அப்ப துலா ராசிக்காரங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னா கோபம் வரும். நியாயத்தை தாண்டிய கோபமாக இருக்காது. துலா ராசிக்காரங்க கோபப்பட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கும். உங்கள் மனைவி உங்கள் கணவன் துலாம் ராசிக்காரனாக இருந்தால் அவர் சொல்வதை கேட்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் தான் வாழ்க்கையில சுக போகங்களை அள்ளித்தரக்கூடியவன். ஆகவே துலா ராசிக்காரர்களோட நட்பு பாராட்டக்கூடியவர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆராதிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு செல்வ செழிப்பை அந்த மகாலட்சுமி அள்ளி வழங்குகிறாள் அப்படிங்கிறதா உண்மை. பொதுவாகவே துலா ராசிக்காரர்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை எப்பவுமே வழிபட்டு வரணும். சமயபுரம் மாரியம்மனை வழிபட உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அந்த அம்மன் கோயிலிலே வேப்ப மரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா துலா ராசிக்காரங்க அந்த வேப்ப மரத்திற்கு வெள்ளிக்கிழமைகளில் தண்ணீர் ஊற்றி வரணும். தண்ணீர் ஊற்றி வர 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 உங்கள் வாழ்க்கை நல்ல வேர் பிடிக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல உங்கள் குழந்தைகள் முன்னேற்றம், உங்க வாழ்க்கை முன்னேற்றம், கல்வியின் வளர்ச்சி அப்படின்னு அற்புதமான பலன்களையும் தான் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே காண முடியும். இப்போ சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு வந்து அமர்கிறார். சனி பகவான் இதுவரை 5ஆம் இடத்திலே இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்து அமர்கிறார். 5ஆம் இடத்திலே இருக்கிற போது ஒரு வசீகரம், ஒரு முக அழகு, இதையெல்லாம் பாதித்த சனி பகவான் நல்ல தெரிஞ்சுக்கணும். வசீகரம், முக அழகு இதெல்லாம் பாதித்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு இந்த சனி பகவான் வருகிற போது ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். முருகப்பெருமானை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல் என்று சொல்வார்கள். முருகப்பெருமானுடைய வேலை வழிபடக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட எதிரிகளும் இருக்க முடியாது என்பது உண்மை. அதை போல துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார் என்று சொன்னால் அந்த 6 முகனுடைய அனுக்கிரகம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
ஆறுமுகனுடைய அனுக்கிரகம் இருப்பதனால் உங்கள் வாழ்க்கையிலே இனிமேல் எதிரிகள் தொந்தரவு என்பது இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இருக்காது. யாராவது எதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வந்தா அவர்கள் காணாமல் போவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே இது நாள் வரை உங்களுக்கு இருந்த பல்வேறு துன்பங்கள் விலகும். சனி பகவானுக்கு 3 ஸ்தானங்கள் அற்புதமான ஸ்தானங்கள். அதுல மிக முக்கியமான ஸ்தானம் 6வது ஸ்தானம். அதுல சனி பகவான் வந்து விட்டார் என்று சொன்னால் முதல் நல்ல விஷயம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. மிகச்சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு. அதே போல துளாராசிக்காரர்கள் பலருக்கு குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்தும் கல்யாணம் கூடாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தது ஒரு காரணம். இப்பொழுது திருநள்ளாறு கணக்குப்படி சனி பகவான் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஆகவே இதுநாள் வரை இருந்த திருமண தடைகள் விலகி மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நல்ல திருமண செய்தி ஒன்று கூடி வரப்போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறது அற்புதமான உண்மை. நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். அதே போல நண்பர்களிடையே இருந்த பேதங்கள், சில நண்பர்கள் கூட இருந்து உறவாடி கெடுத்திருப்பாங்க. நம்ம கூட இருந்தே நம்மளை கிண்டல் கேலி பண்றது, நம்மளை தரம் தாழ்த்துவது என்று இருந்த நண்பர்கள் இப்பொழுது காணாமல் போவார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல நன்மைகள் நடக்கும். குறிப்பாக பயணங்கள் அமையும். கூட வேலை பார்க்கிறவங்களோடு நல் உறவு அமையும். அதை போல வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். மிகச்சிறந்த வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, கண்டிப்பா ஃபாரின் போயிட்டு வர யோகம், பிசினஸ் ஒரு நல்ல வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் காணப்படுறீங்க. நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் வெளிப்பட்டு குணமாகக்கூடிய அமைப்பையும் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. துளாராசிக்காரங்களுக்கு இப்ப மிகப்பெரிய வெற்றி எங்க வருகிறது அப்படின்னு சொன்னால் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வத்தினால் இந்த வெற்றி வருகிறது. யாரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் சமயபுரம் மாரியம்மனை வழிபடுங்க அப்படின்னு சொன்னேன். சமயபுரம் மாரியம்மனை வழிபடுங்கள், பெரிய வெற்றி இந்த காலத்தில் வரும். குறிப்பா பலாப்பழம், நீங்க இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் பலாப்பழம், சீதாப்பழம், இதை மட்டும் துலாம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகள் அவாய்ட் பண்ணுங்க. பலாப்பழத்தையும் சீதாப்பழத்தையும் இதை அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நோய் நொடியற்ற வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த 2.5 ஆண்டு காலத்திலே சனி பகவான் அள்ளி வழங்க போகிறார். இப்ப இவ்வளவு நேரம் உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்களை தருவார்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் நீங்க திருநள்ளாறு சென்று சனி பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. திருநள்ளாறு கோயிலிலே அதற்காக விழாக்கள் நடத்துகிறார்கள். அந்த விழாவிலே அடியணியும் கலந்து கொள்ள சொல்லி அழைத்திருக்கிறார்கள். இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறது. இந்த சனி பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். சனி பகவான் அகமகிழ்ந்து உதவணும்னா ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும். நம்முடைய கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ அதற்கு தண்டனை தரக்கூடியவர் சனி பகவான் என்பதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய பலன்களாக கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த சனி பயிற்சி நன்மை தருமா, ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். இந்த சனி பயிற்சியினால என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சனி பகவான் நன்மை தருவாரா, இதை நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா இந்த 2.5 ஆண்டு காலம் என்பதை உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திலே பினான்சியலா சிலருக்கு ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சிலருக்கு வேலையிலே கடும் தொந்தரவுகளை தருவார். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறது. சிலருக்கு அரசியலிலே மிகப்பெரிய சறுக்கல் வரும் என்றும் இருக்கிறது. அது சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலத்தில் டெய்லி வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு வரும்போது கைகால்களை சுத்தம் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள வாருங்க. காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அது மிக முக்கியம். காயத்ரி மந்திரம் சொல்வது என்பது மிக முக்கியம். அது தெரியாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஓம் சனீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லுவதும், பிறகு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி நெற்றியிலே திருநீர் பூசுவதும் சனி பகவானுடைய அனுக்கிரகத்தை மிகச் சிறப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதனால் அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை
மனதார கொண்டாடுங்கள், இறைவனை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.